வச்சுக்கிட்டு நான் இவளை கரை சேர்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ போடா போட சொல்ற. அப்ப எல்லாம் முடிச்சு போச்சா? ஏண்டி விடிய கால ஏண்டி ஒப்பாரி வைக்கிற? உன்னை போக வேணான்னு யாரும் தடுக்கலையே. முடிவெடுத்தது நீ தானே. கிளம்பு. பாட்டி விரட்டணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? விசாலம், அத்தை, துளசி கிட்ட சொல்லி மதிய சாப்பாட்டுக்கு அரிசி பார்த்து போட சொல்லு. பழைய சோறு மிஞ்சிர போகுது. சரிங்க. சிவா என்ன பேசுறாங்கன்னு பார்த்தல்ல, அக்காவை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்கன்னு. யாருக்குமே இறக்கம் இல்லடா. நீங்கெல்லாம் கல்லா? ஏண்டி நீ என்னடி இப்படி உட்கார்ந்திருக்க கல்லு மாதிரி? அப்பா அக்கா இத பாரு, கல்யாணம் வரைக்கும் தான் உனக்கும் இந்த வீடு, புரியுதா? விசாலாச்சே, ஏங்க சுடு தண்ணி போடுறேங்க. நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு தானே கிளம்புறீங்க? ஆமாமா, லேட் பண்ணிடாத. இது பாரு, கிளம்பிட்டேன்னா மனச மாத்திக்க மாட்டேன். நாம போக மாட்டோம்னு நினைச்சுதான் கிண்டலா பேசுறாங்க. உண்மையா போற மாதிரி டிராமா பண்ணணும். சொல்றேன். லேட் பண்ணா மாமா உள்ள போயிடுவாரு. பட்டுன கிளம்பு. மாமா, அத்தை, இந்த குடும்பம் தான் நான் வாழ போற குடும்பம்னு நினைச்சு இத்தனை காலமும் நான் அந்த ஆசையில தான் இருந்தேன். என் ஆசையில மண் அள்ளி போட்டுட்டீங்க. மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டதெல்லாம் பழிக்காமலே போயிடுச்சு. இனிமே நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? நாங்க போறோம், திரும்பிலாம் வரமாட்டோம். அம்மா வாமா, நம்ம போலாம். அம்மா நாங்களும் போறோம்மா. நானும் என் குடும்பமும் இனிமே இங்க திரும்பி வரமாட்டோம். ஏய், நம்ம நிஜமா சொல்றோமா இல்ல போய் சொல்றோமோ அவங்க டெஸ்ட் பண்றாங்க. போற மாதிரி நடிங்க, அப்பதான் உங்க அப்பா நம்புவாரு. நல்லா அழுது நடிங்க. பண்ணி பிரேக் இல்லாம அழுங்க. அத்தை, கோலம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? என்ன பாக்குறீங்க? கோலத்தை பார்த்து சொல்லுங்க. விரட்டிட்டல்ல, என்னையும் என் அண்ணனையும் பிரிச்சு என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டிட்டல்ல. அநியாயமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நீங்களா தான் போறீங்க. அப்பாவை ஏமாத்தி இந்த வீட்டை எழுதி வாங்கிட்ட. இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? அது சரி, உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? பாரு, இந்த வீட்டை விக்கிறேன்னு சொன்னாலே வாங்க எல்லாரும் போட்டி போடுவாங்க. இத வித்தா பல கோடி போகும். மொத்தமா சுருட்டிட்டல. வீட்டை நீங்க இல்லமா பாக்கலே, ஏதோ பணமா தான் பாக்குறீங்க. குடியிருக்கிற வீட்டை வித்தா பல கோடி வரும்னு உள்ள உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குல்ல. ஹலோ, ஜெயிச்சிட்டதா நினைக்காத. உன்னால எங்களை ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கவும் விட மாட்டோம். புரியல? இது வெறும் தற்காலிகம் தான், நிரந்தரம் இல்ல. சத்தியமா எனக்கு புரியவே இல்ல. புரியும். நான் ஜெயிச்சு இதே மாதிரி உன்னை பார்த்து கேவலமா சிரிப்பேன். அப்ப புரியும் உண்மையா யாரு ஜெயிச்சதுன்னு. அது ரொம்ப தூரம்லாம் இல்ல, சீக்கிரமே வரும். கோவப்படாம சொல்லு. நீ ஜெயிச்சிட்ட, நான் ஜெயிப்பேன், நிரந்தரமா ஜெயிப்பேன். இப்படி நமக்குள்ள என்ன போட்டியா நடந்துச்சு? அதுதான் நல்லது. நான் கோலத்தை பினிஷ் பண்ணணும். வீட்டை அபகரிச்சிட்டல்ல, இந்த வீட்ல நாங்க இருக்க மாட்டோம். நான் இருக்க சொல்லவே இல்லையே.
அம்மா தாயேன்னு கெஞ்சி கூத்தாடி இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கு. அது இல்லாத ஜென்மம்னு எங்களை நீ நினைக்காத. எங்க இருந்து நீ வந்த? எங்களுக்குன்னு கிளம்பி வந்தியா? எவனோ கட்டின தாலியை கட்டிட்டு என் தம்பிய ஏமாத்துன. நான் மலேசியான்னு ஃப்ராட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வேற வந்துட்டேன். அப்படியே அந்த தாலி அறுத்து போட்டது இல்லாம சிவா கூட இன்னொரு கல்யாணம். ச்சே, என்ன ஜென்மமோ, கேவலமா இல்ல? நான் கோலம் போடணும். சிவா போயிடுவாங்களா? எனக்கு அப்படி தோணல. கண்டிப்பா யாரையும் துளசி அனுப்ப மாட்டாங்க. வேணான்னு தடுத்துருவாங்க. நிஜமாவா சொல்ற? போவிட மாட்டாளா? பார்க்கதானே போற. கொஞ்ச நேரத்துல நான் சொன்னதுதான் நடக்கும். துளசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.